அன்றைக்கி ஒரு நாள் நான் எப்பயும் போல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலான்னு சொல்லி வாட்ஸ்அப் போனேன். சரி நம்ம சப்ஸ்கிரைபர் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, சரி போய் மெசேஜ் பண்ணுவோன்னு சொல்லி போன அடுத்த ஆமாம் மெசேஜ் வந்துச்சு. என்னடா மெசேஜ்னு சொல்லி தள்ளிகிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு சூப்பரான மெசேஜ். பாருன்னு ஒரு மெசேஜ். என்னடான்னு பார்த்தா ஏதோ ஒரு வாய்ஸ் நோட்டு. கேட்போம் வாங்க கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ப்ரோ இந்த ஆப்லேயும் நல்லா சூப்பராக காசு தராங்க ப்ரோ. நீங்கள் அதில் போட்டிருந்தீங்க, இதையும் ஒரு வீடியோவாக எடுத்து போடுங்க ப்ரோ. இந்த ஆப் ஏற்றி இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப்லேயும் காசு தராங்க ப்ரோ. யூடியூப்பில் பார்த்தேன், நீங்கள் இந்த ஆப் போடாத மாதிரி இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு கன்ஃபார்ம். இந்த ஆப்லேயும் 100% காசு தராங்க ப்ரோ. நானும் எடுத்துருக்கேன் ப்ரோ. ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே எடுத்துட்டேன் ப்ரோ. இதில் கேரம் போர்டு, நிறைய கேம்ஸ், லூடோ, இது பிக்சர் ஃபோட்டோஸ்லேயே போட்டுருக்க பாருங்க ப்ரோ. இது என்னது ஒன்றுமே பண்ணாமல் 1000 ரூபா சம்பாரிச்சியா? எப்புட்றா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எப்புட்றா சம்பாரிச்சிருப்பான்னு சொல்லி எனக்கே பெரிய டவுட் இருக்குது. சரி அதை பார்த்துருவோம் அவன் எப்படி சம்பாரிச்சானு. சரிங்களா, இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை ஆல் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா, ஏன்னா இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி வந்துடும். ப்ளே கேம் ஏன் 70 lakh ஃபார் எவ்ரி டே அப்படிங்கிறாங்க. டவுன்லோட் அண்ட் கெட் ஃப்ரீ 50 ரூபா ஃப்ரீயாக தராங்களாம்பா எடுத்த உடனே அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, ஒரு டீ செலவு வச்சு ஆகும்னு சொல்லி அந்த இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு டவுன்லோட் அகைன் காட்டுது. நீங்கள் இருந்துக்கிட்டு திரும்பவும் அந்த டவுன்லோட் ஃப்ரீன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். சரிங்களா, ஸோ இப்போ போய் பாருங்கள். நான் ஆல்ரெடி 113 MB தான். சரிங்களா, இது ப்ளே ஸ்டோரில் இல்லை, க்ரோமில் தான் இருக்குது. ஸோ அதனால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உள்ளே போய் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஆப் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. சரிங்களா, ஏதோ ரஷ்ஷு ஆப் ரெசார்ட்டுக்கு ப்ளே எக்ஸ்டெண்டிங் கேம்ஸ் வின் கேஷ் அப்படின்னு சொல்கிறான். ஓகேப்பா சூப்பரு. சைன் அப் அண்ட் கெட் 50 ஃப்ரீ கேஷ். 50 ரூபா ஃப்ரீயாக தராங்களா? ஓகே. நியூ இயருக்கு கேக் விட்ட பசங்க வேறு காசு கேட்டாங்க, 50 ரூபா கொடுத்து விட்ற வேண்டியதான். அப்புறம் ஃபோன் நம்பர் ஆட் பண்ண சொல்லுது. சரி நம்ம இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா ஒரு நம்பரு 9342196907. இந்த நம்பர் தான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். ஃபோன் அதாவது எனக்கு கால் பண்ணுற நம்பர் எல்லாமே இந்த நம்பர் தான். நீங்கள் எதாக இருந்தாலும் இது காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் 4000 வாட்சிங் ஹவர்ஸ் எதுவாக இருந்தாலும் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி தரோம். அண்ட் பெய்டு ப்ரொமோஷன், ஃப்ரீ ப்ரொமோஷன், யூடியூப் பற்றி எல்லாத்தையும் நாங்கள் சொல்லித்தரோம். ப்ளஸ் ஏர்னிங்ஸ் அதை பற்றியும் சொல்லித்தருவோம். இந்த நம்பருக்கு என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த டிக்கை கொடுத்துருங்க. அது டிக்கை படித்து பாருங்கள் என்ன போட்டிருக்காங்கன்னு, அதுவே சொல்லிடுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு மேலே இருக்கணும் அப்படின்னு என்னமோ சொல்லிட்டான். சரிங்களா, நம்ம நெக்ஸ்ட்டாக கொடுத்துருவோம். அடுத்து ஓடிபி வருது. ஸோ ஓடிபி ஆட்டோமேட்டிக்காகவே டைப் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க என்ன ஸ்டேட்டுன்னு கேட்குறாங்க. நம்ம எப்பயுமே என்ன மீசியை முறுக்கி சொல்லு தமிழன் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அப்படின்னு சர்ச் பண்ணி இதோ வந்துருச்சு. கிளிக் பண்ணி விட்டேன். நேம் கேட்டுச்சு, நான் நேம் கொடுக்கல. சரிங்களா, இப்போ நீங்கள் நேம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே நெக்ஸ்ட்டாக கொடுத்துட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. ஃப்ரீ கேஷ் டெய்லி கம் பேக் எவ்ரி டே டு கலெக்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ். அங்கே பாரு உள்ளே வந்த உடனே 10 ரூபாயை தந்துட்டாங்க. நல்ல மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ உள்ளே வந்தாச்சா 10 ரூபா நம்ம அக்கௌண்ட்டில் ஏறிடுச்சு. டெய்லி ரிவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ 10 ரூபா இருக்குது. அந்த மாதிரி தினமும் வந்தால் பார்த்தீங்கன்னா 8 ரூபா, 3 ரூபா, 4 ரூபா, 5 ரூபான்னு நிறையா காசு தருவாங்க போல் இவங்க. போட்டு இதுவே வேறு லெவலாக இருக்கே. சரி ஓகே, இப்போது வித்ட்ரா பண்ணுறது இதெல்லாம் எப்படின்னு பார்த்துடலாம். இன்னும் நிறையா மணி ஏர்ன் பண்ணுறதெல்லாம். என்னடா ஸ்பீடு லூடுவா? சரி LUவா? அது ஈன்னு போட்டு வச்சுருக்க மாதிரி இருந்துச்சு. ஸ்பீடு லூடோ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதையும் பார்த்துடலாம். ஸோ அந்த கேமு, அதுக்கப்புறம் கேரம் போர்டு கேம், இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சரி என்னடா 2 கேம் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கீழெலாம் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணணுமா? என்னடா மேலே அதுக்குள்ளே எப்பட்றா சாம்சங் ஃபோனு ஃப்ரீயாக கிஃப்ட் தராங்களா? வந்து 2023க்கா? எங்கே போடுற நிறைய இது ஆஃபர்லாம் விட்றாங்க போல் இவங்க. ஸோ பரவாயில்ல, 2 கேம் தான் இருக்குது. விளையாட கீழே கேம்ஸ் எல்லாம் அன்லாக் ஆகும்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஏன்னா அதெல்லாம் கீழே கார்ட்ஸ் கேம்ஸ், ரம்மி விளையாடலாம். இதிலே விளையாட நிறையா மணி ஏர்ன் பண்ணலாம் போல். இன்னும் 2 கேம் தான். ஆல் கேம்ஸில் வந்து பாருங்கள் நிறையா கேம்ஸ் இருக்குது. இதில் வந்து பாருங்கள் நம்மளுக்கு 2 கேம் தான் ஓப்பனில் இருக்குது. நீங்கள் நிறைய கேம் விளையாட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து இருக்கும். சரிங்களா, இதில் நீங்கள் மணி டெபாசிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டெய்லி ரிவார்ட்ஸ்லேயே நீங்கள் மணி எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ கீழே ஓட்டிங் வேறு கேட்குறாங்க. ஓட்ஸ் ஃபார் அப்கமிங் கேம்ஸு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான். சரிங்களா, ஏன்னா நம்மளுக்கு ஏற்ற கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியே அவங்க தராங்க. ஸோ இப்போ நான் பேட்டில் ராயல் இருக்குது, அது எனக்கு பிடிக்கும், டிக் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ அடுத்து பார்த்துடலாம் வாங்க அந்த வித்ட்ரா பண்ணுற ஆப்ஷன்லாம். வித்ட்ரா ஆப்ஷன் வேறு எங்கே கொடுத்துருக்காங்கன்னே தெரியல, அதையும் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ மேலே லோகோ கிளிக் பண்ணி பார்த்தேன். அவதாரை சூஸ் பண்ண சொல்லுது. நம்மளுக்கு எந்த கேரக்டர் வேணுமோ அந்த கேரக்டர் சூஸ் பண்ண சொல்லுது. நம்ம மேல் தான். ஸோ ஃபீமேலுக்கும் கேரக்டர் இருக்குது. ஸோ ஆண் பெண் இருபாலருமே விளையாடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேல் இருக்குது. சரிங்களா, ஸோ அப்போ மேலில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ யாருப்பா இவன்? என்னடா கோட்டு போட்டு இவன் தான் கொஞ்சம் கரெக்டாக நல்லா இருக்கான். ஸோ உடம்பு நல்லா கண்ணுன்னு வச்சுருக்கான். அவனை கிளிக் பண்ணியாச்சு. ஆஹா சூப்பராக இருக்கானே பார்க்க, ஸ்பைக் வச்சுக்கிட்டு. ஸோ ஓகே, இப்போ வாலெட்டில் 10 ரூபா இருக்குது. 10 ரூபாய் வச்சு கேம் விளாட்றோம், அடிக்கிறோம், தூக்குறோம், மணி ஏர்ன் பண்ணுறோம். சரிங்களா, இப்போது அங்கே ஆட் கேஷ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணால் என்னடா 20 ரூபா போட்டால் 5 ரூபா ஃப்ரீயா, 30 ரூபா போட்டால் 10 ரூபா கேஷ் பேக்கா, 40 ரூபா போட்டால் 15 ரூபாயா, 60 ரூபா போட்டால் 20 ரூபாயா.
எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஒரு ஆள் யாரோ ஃபோன் வேறு பண்ணிட்டாங்க. சரி தள்ளி விட்ருவோம், அப்புறம் அவங்கள்ட்ட பேசுவோம். ஸோ இப்போ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதில் நம்ம அமௌண்ட்டை நம்மளும் கட்டி கூட மணி ஏர்ன் பண்ணிக்கலாம் போல். ஸோ இப்போதைக்கு நம்ம அமௌண்ட் கட்ட தேவையில்ல. அதுக்கப்புறம் ரெஃபரல் பண்ணால் கூட கொஞ்சம் எதுவும் அமௌண்ட் தரேன்னு சொல்கிறாங்க. ஸோ வித்ட்ரா ஆப்ஷன் எங்கப்பா இருக்குது, அதை கட்டுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ஸோ இது வந்து டெய்லி ரிவார்ட்ஸு. கீழே இப்போ அடுத்து தான் டெய்லி ரிவார்ட்ஸில் என்னன்னா, இந்த 8 நாளும் முடிஞ்ச உடனே ஒரு வாரம் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், அது கீழே அன்லாக் இன் 80 டேஸ் 8 டேஸ் அப்படின்னு போட்டுட்டு வின் அப் டு 1000 ருபீஸ். அதாவது டெய்லி ஒரு ஸ்பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு தருவாங்க. நீங்கள் டெய்லி வந்தாலே போதும், உனக்கு கேம் விளையாட தெரியுதோ இல்லையோ நீங்கள் வந்தாலே போதும். இப்போ வாலெட்டை கிளிக் பண்ணிக்கலாம். வாலெட்டை கிளிக் பண்ணோடனே பாருங்கள், ஆல் டிரான்சாக்ஷனில் இப்போ 10 ரூபா வந்துருச்சு. ஸோ அது மாதிரி உன்னோட மொத்த ஹிஸ்ட்ரியும் இதில் காட்டி கொடுத்துருது. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள் டெபாசிட். இப்போது வித்ட்ரா ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுவோம். வித்ட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னு என்ன சொல்லுது பாருங்கள், யூ நீட் டு ஆட் கேஷ் ஃபார் ஒன் டைம். ஒரு டைம் வச்சு அமௌண்ட் போட சொல்லுது. ஆனால் நம்ம அமௌண்ட் போடவே தேவையில்ல. அதை எப்படி எடுக்கலாம்னு அதுவும் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள் நீங்களே அதை எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஹோமுக்கு வந்துடலாம். சரிங்களா? இதில் டெய்லி ரிவார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரிவார்ட்ஸ் மட்டுமே இருந்தாலே போதும். இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கேம் விளையாடணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை விளையாட தெரிஞ்சால் விளையாடுங்க, விளையாட தெரியலனா விட்டுருங்க. சரிங்களா? இந்த டெய்லி ரிவார்ட்ஸ் இந்த தினமும் இதை தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ஆப்புக்குள்ள வந்து இந்த ஒரு கிளிக்கை மட்டும் பண்ணிடுங்க. உள்ளே வந்தாலே உங்களுக்கு அமௌண்ட் வாலெட்டில் ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து பாருங்கள், அதில் ஆட் கேஷ்லாம் கொடுத்தா அந்த டைமில் இந்த மாதிரிலாம் காட்டாது. சரிங்களா? அந்த டைமில் நீங்கள் வந்து வித்ட்ரா ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதில் அந்த வித்ட்ராவை கிளிக் பண்ணி அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கலாம். அந்த வித்ட்ரா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடி போட சொல்லும். யூபிஐ ஐடி போட்டு அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லுங்கள். ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரே பேசி அமைச்சிருக்காரு போட சொல்லி. ஸோ அதுக்காண்டி தான் நம்ம போடுறோம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் எப்படி கேம் ப்ளே பண்ணணும், எவ்வளோ பெட் கட்டணும் எல்லாத்தையும் சொல்கிறேன். அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா 24/7 ஹெல்ப்பிங் இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரிப்போர்ட் இஷ்யூஸு, கேம் இஷ்யூஸு, இல்லை கேம் விளையாடும்போது லேக் ஆகுது, இல்லைன்னா உங்களுக்கு அமௌண்ட்டில் இஷ்யூ, எனக்கு அமௌண்ட் வரல, வித்ட்ரா ஆகலை, எந்த ஒரு இதாக இருந்தாலும் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. 24 hours இவங்க வந்து இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இது ட்ரஸ்டட். சரிங்களா? அது மாதிரி நான் வந்து இந்த ஆப்புக்காரன் வந்து எனக்கு காசு கொடுத்து ப்ரொமோட் பண்ண சொல்லலாம் இல்லை. ஓகேவா? ஸோ இது நான் கன்ஃபார்ம் வேலை செய்து நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணலாம். பாருங்கள் கைஸ், நான் அமௌண்ட் ஜெயிச்சிட்டேன், ரேங்கில் வந்துட்டேன், கங்க்ராச்சுலேஷன் யூ ஒன் அப்படின்னு சொல்லி நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கோம். சரிங்களா? இப்போ போய் பார்ப்போம் அமௌண்ட்டில் வாலெட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். முன்ன 10 ரூபா இருந்துச்சு, இப்போ 4 ரூபா வந்துருச்சு. 5 நிமிஷம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். 5 நிமிஷத்துக்கு ஒரு அப்படின்னா 1 மணி நேரம், ஒரு நிமிஷத்துக்கு 1 ரூபாயில் காசு வருது. ஏர்ன் பண்ணிவிட்டு போவியா? இதோட ப்ரூஃப் உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியல. ஸோ இதை ட்ரை பண்ண வரும். டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.